அற்புதமான முறையில் மாந்தியோடைய மாயாஜாலங்கள் எப்படி அப்படின்ட்டு 12 பாவத்துக்கு அவனுடைய ஜாலங்களை கொஞ்சம் அழகாக தானம் பண்ணி வார்த்தைகள்லாம் பேசினாங்க. நம்முடைய சரவண பவன் ஜோதி அறிவாலயத்தின் சார்பாக நம்முடைய சரவண பவன் ஜோதி செயலாளர் கோமதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றிகளை நான் வாழ்த்துகிறேன். குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நவகிரகங்களுக்கும் கோடான கோடி நன்றி. சரவண பவ ஜோதிட அறிவாலயம் நடத்தும் முப்பெரும் ஜோதிட திருவிழா 2ஆம் ஆண்டு மாநாடு மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் வெப்சைட் துவக்க விழா. இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இன்று காலையிலிருந்து கணபதி ஹோமம் முதல் கலை நிகழ்ச்சிகள், அடுத்தடுத்து வரக்கூடிய எங்களுடைய மாணவர்களுடைய பேச்சு எல்லாத்தையும் சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாருமே கண்டிப்பாக ரசிக்கணும் அப்படிங்கிறத நான் முதன்மையாக என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் ஜோதிட ஆசான்களையும் ஜோதிட மாணவர்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் அன்பு சகோதர சகோதரிகளையும் வருக வருகை என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சரவணபவ ஜோதிட அறிவாலயம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி செய்யும் மாயாஜாலம் அப்படிங்கிற தலைப்புல என்னை பேச சொல்லியிருக்காரு. இந்த மாந்தி பகவான் ஜாதகத்துல என்ன பண்ணுவார்? நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். எல்லா ஜாதகத்திலையும் அந்த கிரகம் இங்க இருக்கு, இந்த கிரகம் இங்க இருக்கு, அப்படி பார்க்குது இப்படி பார்க்குது, அதனால தடை இதனால தடை, இதனால தோஷம் அதனால தோஷம், சில விஷயங்கள் குடிபடவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்தி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல அவங்களுடைய ஊழ்வினை கர்மாவை சொல்லக்கூடியது அப்படின்னா மாந்தி பகவான் தாங்க. முதல்ல அவர் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வழியில செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கிரகங்கள். சரிங்களா? அப்ப இந்த மாந்தி பகவான் பாத்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய மைந்தன், அதாவது புலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஜோதிடர்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதாவது ராவணன் இந்திரஜித் பிறக்கிறதுக்காக எல்லா நவகிரகங்களையும் ஒரே அறையில பூட்டி வச்சுட்டு என்னோட குழந்தை வீரனா நல்லா எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லவனா வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நவகிரகங்களையும் கட்டி வச்சு அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப எல்லா நவகிரகங்களும் கட்டி இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப அந்த அம்மா குழந்தை பிறக்க முடியாம துடிக்கிறாங்க. அப்பதான் சனி பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உடம்புல ஓடக்கூடிய வேர்வையை எடுத்து புளிகையா உருட்டி பக்கத்து கட்டத்துல, அதாவது 8 கட்டத்துல வச்சார். முதல் 8வது கட்டத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 8ஆம் இடத்தில் அப்படி அந்த மாந்தி வச்சதுனாலதான் அவருக்கு 32 வயசுல மரணம் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம புராண கதைகள்ல இருக்கு. சரி, அப்படிப்பட்ட மாந்தி நம்மளுடைய ஜாதகத்துல என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாந்தி நிற்கக்கூடிய பாவம் முதல்ல லக்னத்துல இருந்து 12 பாவத்துல எந்த பாவத்துல நிக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பா நமக்கு கொடுத்தே தீர்வார். அவர் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் அந்த லக்னத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட உறவுகளையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலையோ பாதிப்பை கொடுப்பார். இது நான் என்னன்னா உதாரணமா நிறைய ஜாதகங்களை பார்த்து சில விஷயங்கள் ஏன் அப்படின்ற கேள்விக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாந்தியை பத்தி எடுத்தேன். நான் கடைசியா உங்களுக்கு அந்த உதாரண ஜாதகத்தை நான் சொல்றேன். இப்போ நம்ம ஜாதகத்துல லக்னத்துல மாந்தி இருந்தா பொதுவா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னம் என்பது உயிர், அதாவது தலை. அப்ப இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தடை பண்ணுவார். மாந்தினா மைனஸ் மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. மாந்திலையும் சில பிளஸும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல மைனஸ் சொல்லிடுவோம். ஏன்னா முதல்ல என்ன தடை இருக்கா அந்த தடை உடைச்சாதான் என்னவா இருக்குங்க அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். அப்ப லக்னத்துல மாந்தி இருந்தா அந்த ஜாதகர் எப்ப பார்த்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சுப்பாங்க, ஆனா ஒரு மாதிரி டயர்டாவே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா தூங்குற மாதிரியே இருக்கும், அவங்கள பார்த்தா ஒரு சோர்வா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா நல்ல ஆக்டிவா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த தோற்றம் அந்த உடல் வாகு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், செய்யறது ஒன்றா இருக்கும். அவங்க நைட் நினைப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு.
ஆனா என்ன நடக்காதுங்க, காலையில அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்ப காலம் தாழ்ந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியது 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி. சரிங்களா? அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஆனா இந்த லக்னத்துல இருந்தா அதுதான் நடக்கும். எதுவுமே கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கிடைக்காது. ஒரே பாயிண்ட்ல சொன்னா கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கிடைக்காது. காலையில பசியா இருந்தா சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. இன்னைக்கு மாதிரி சாப்பாடு இருந்தது, நம்மளால சாப்பிட முடியல இல்லையா? அந்த மாதிரி கிடைக்க வேண்டிய நேரத்துல எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்துல மாந்தி இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப ஒரு பகை அண்ணன் அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் வரும்போது என்ன பண்ணணும், அந்த ஒரு நிறைய வீட்டுல பாத்துருப்பீங்க, எங்க அப்பா செத்தாலும் நான் மாட்டேன், எங்க அக்கா சொல்லி வெறுக்கக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க. அந்த பேச்சு ஆரம்பத்துல கொஞ்சம் பேச்சு தடைப்படும், கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவாங்க. ஒவ்வொரு குழந்தை 1 வருஷத்துல பேசிடும், ஒவ்வொரு குழந்தை 2 வருஷத்துல பேசிடும், ஒவ்வொரு குழந்தை 3 வயசு வரைக்கும் பேசாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை 5 வயசு வரைக்குமே பேசாம இருக்கு. ஏன்னா அதெல்லாம் என்னன்னா அந்த மாந்தி பகவானுடைய அந்த வேலை. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, மாந்தினா நம்மளுடைய முற்பிறவி கர்மா, அவ்வளவுதான். அதை நம்ம தீர்க்க தான் இந்த பூமியில வந்திருக்கோம். எல்லாருமே ஏதோ ஒரு கர்மாவின் அடிப்படையில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை தீர்க்கறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நாம இங்க வந்தோம்னா என்ன பண்றோங்க, நம்ம வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த உலகம் வந்து அழகா இருக்கு, நம்ம இங்கெல்லாம் ஜாலியா வாழ வந்தோம், வீடு கட்டி சொத்து சம்பாதிச்சு வைக்க வந்தோம், என்னுடைய பசங்களுக்கு தேவையானது நான் செய்ய வந்தேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. நாம ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மாவை தீர்க்கறதுக்கு தான் வந்தோம். அதுதான் கடமை, அதுதான் தொழில். அப்ப அந்த தொழில் மூலமாகத்தான் உங்களுடைய கர்மா வேலை செய்யுது. நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அதுதான் உங்களுடைய கர்மா. அந்த தொழில நீதி நேர்மையா கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னா, நான் இந்த கர்மா என்னவாங்க இப்பிறவிலேயே முடிஞ்சிடும், அடுத்த பிறவிக்கு தொடராது. சரிங்களா? அப்ப 2ஆம் இடம் அப்படின்னா வளர்ந்து, சரி குழந்தை பேச அந்த தடை இருக்கு, நிவர்த்தி ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, குடும்பத்தை அமைக்க விடாது. ஒரு உறவு, அதாவது கல்யாணம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குடும்ப அமைப்பை தடை பண்ணி கொடுக்கும். அப்படியே ஒருவேளை குடும்பம் அமைஞ்சாலும் கூட அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. அடுத்தது பணங்க, 2ஆம் இடம்னால பணம்னு சொல்லியிருக்கோம். அந்த பணம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது நமக்கு வர வேண்டிய பணமே நமக்கு தரமாட்டாங்க. நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா 100 ரூபாயை வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த இடத்த வந்து தடை பண்ணி அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் பாவத்துல மாந்தி இருந்தாலே கடுமையான முயற்சி எடுக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் போராடணும், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் முயற்சி முயற்சி முயற்சி. அது மட்டும்தான், ஈஸியா கிடைக்கவே கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு கடுமையா முயற்சி பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஜானேர்னு முளைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரிதான். நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டேங்க, ஆனா வந்தது என்னமோ கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முயற்சி ஸ்தானத்தை தடை பண்ணக்கூடியது 3ஆம் பாவம். அடுத்தது பாத்தீங்கன்னா சகோதர உறவு, இளைய சகோதர உறவுன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 3ல மாந்தி இருந்தா இளைய சகோதர உறவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது என்ன ஆகுன்னா கால அடைவுல அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது இந்த 3ஆம் பாவத்துல மாந்தி இருக்கிறவங்க தான் அடுத்தவங்களுக்காக கையெழுத்து போட்டு அடுத்தவங்க கடனை இவங்க கட்டுறது, இந்த கையெழுத்து ஜாமீன் போடுறது, இந்த செக்கு கொடுத்து பவுண்ட் ஆகிறது, இதெல்லாம் 3ல மாந்தி இருந்தா அந்த வேலையெல்லாம் செய்யும். அதனால சிக்கல், அதனால என்ன ஆகுங்க அபராதம் கட்டுறது, அதனால நம்ம கோர்ட்டுக்கு போறது, இந்த மாதிரி அது எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதனுடைய தன்மைகளை கண்டிப்பா நமக்கு செஞ்சேதான் தீரும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவம். ஒருத்தருக்கு 4ஆம் பாவத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வீடு நிம்மதி இல்லாம இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா சொந்த வீடு கட்டுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் பாவம் என்பது சுய சொத்து, நம்மளுடைய சொந்த வீடு. அப்ப இந்த 4ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா வீடே கட்டும் போதே போராடி தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு இடம் வாங்கல போராட்டமா இருக்கும், வீடு கட்டில பேஸ்மட்டத்தில் வந்து நிற்கும், கொஞ்சம் வந்து நிற்கும், இப்படி நின்று அந்த வீட்டை கட்டி பல கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை கட்டாயம் அது கொடுத்தே தீரும்.
நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வீடு கட்டி வச்சுருப்பாங்க, ஆனால் வாடகை வீட்டில் இவங்க குடியிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நமக்கு கொடுக்கறதில்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் சார்ந்து ஏதோ ஒரு விபத்து, அதாவது அவங்க வண்டி புது வண்டியே எடுத்தாங்கனாலும் ஏதோ ஒன்று ஒரு 10 நாளுக்குள்ளே கீழே போட்டு கண்ணாடி உடையிறது, ஸ்டாண்ட் உடையிறது, இல்லை ஏதாவது ஒன்று சைடில் கிராக் ஆகுறது, இந்த மாதிரி அந்த வாகனத்துலேயும் ஒரு பிரச்சனைகளை கொடுத்தே தான் தீரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயார், அந்த நாளில் மாந்தி இருந்தால் தாயார் எப்பவுமே அதாவது ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க. அவங்க ஒரு திருப்தி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாந்தி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ உறவுகளுக்கு திருப்தி இருக்காது, அப்போ தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக அவுட்டுங்க. நம்ம வந்து 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லியாச்சு. அதுலேயும் பர்டிகுலராக அந்த இடத்துல மாந்தி போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பூர்வீக சொத்து எவ்வளோ இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அவங்களால அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த சொத்துக்களே அவங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும், அந்த சொத்துக்கள்னாலேயே பிரச்சனையை கொடுக்கும். இருக்குங்க, ஆனால் என்னால் அதை அனுபவிக்க முடியல, அது எந்த விதத்துலையுமே எங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் கட்டாயம் செய்வார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் குழந்தை பாக்கியம். முதல்ல குலதெய்வ வழிபாடே பண்ண முடியாது. முதல்ல அவங்களுடைய குலதெய்வமே என்னவா இருக்குங்க, மாறி போயிருக்கும், அல்லது இவங்களா கண்டுபிடிச்சு ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் இவங்களா தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு கூட கட்டாயம் வரும். சரிங்களா? அடுத்தது குழந்தை பாக்கியம். அந்த மாந்தி இருந்ததுன்னா முதல் குழந்தை கண்டிப்பாக கருசிதைவு ஏற்படும். அடுத்தது என்னன்னா அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளால ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்பவுமே இப்படி இருக்குமா அப்படின்னு எல்லாம் பயந்துக்க வேண்டாங்க. இது அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி திசையோ புத்தியோ நடத்தினா அந்த வேலையை செய்யும். சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். எங்க பிறந்ததுலேருந்து 5ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் எப்பவுமே அப்படிதான் இருக்குமா? பிறந்ததுலேருந்தே லக்னத்தில் மாந்தி இருந்தால் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்களான்னா கிடையாது. அந்த மாந்தி என்ன நட்சத்திரத்தில் நிற்குதோ அது சார்ந்த அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் போகும். அதுதான் நம்ம கர்மாவை அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதை அனுபவிச்சு தான் நம்ம அதிலேருந்து ரெக்கவர் ஆக முடியும். சரிங்களா? அப்போ 5ஆம் பாவம் குழந்தை பாக்கியங்கிறது எப்போ வரும்? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தால் தான் 5ஆம் பாவம் வரும். அதுக்கு முன்னாடி பூர்வீக சொத்து அது சார்ந்த பிரச்சனைகள். அடுத்தது காதலில் பிரச்சனை கொடுக்கும். 5ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் அவனுக்கு காதலில் திருப்தியாக இருக்காது. சரியான ஒரு கரெக்டான அந்த காதல் அப்படிங்கிற ஒரு உறவு அமையாது. ஏன்னா மனம், ஆள் மனம் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். அப்போ அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆள் மன உணர்வுகளை திருப்திப்படுத்த முடியாது. அதான் இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் செய்யக்கூடிய வேலை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் எங்கள் வேலை வெட்டிக்கே போக முடியாதா, வேலையே கிடைக்காதா அப்படின்னா வேலைக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல வேலையாக இருக்கும், நல்ல சம்பளமாக இருக்கும். ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, அந்த வேலையில் போய் நிலச்சி இருக்க முடியாது. அப்போ என்னதான் அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணி அந்த வேலையை கொடுத்தாலும் கூட கரெக்டாக அந்த பீரியட் வரும்போது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? விஆர்எஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம், நல்ல வேலை இருந்தது ஆனால் நாங்கள் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை கொடுப்பார். ஒரு எதிரி போனால் இன்னொரு எதிரி வந்துடும். ஏதோ ஒரு வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கடன், மெயினாக கடன் இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடன் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துரும். அதனால அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர அந்த அதிபதிகள் திசையோ புத்தியோ நடத்தும் போது தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அந்த வேலைக்கு போகும்போதும் நமக்கு இந்த கஷ்டம் வரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி. 6ஆம் பாவங்கிறது வெற்றி. அந்த வெற்றிக்காக போராடணும். அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி, அதுதான் இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் செய்யக்கூடிய வேலை. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் முதல்ல கூட்டாளிகள், அடுத்தது வாழ்க்கை துணை, கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையை கொடுக்கும். அப்படியே கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். என்னன்னா லக்னத்தில் மாந்தி இருந்தால் இவங்க சோர்வாக இருப்பாங்க, 7ல் மாந்தி இருந்தால்
அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டு மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாது. அந்த அளவுக்கு அதனுடைய தன்மையை இந்த இவருடைய ஜாதகம் மாற்றி விட்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தா இவங்க கூட யாரோட அந்த அதிகமான அந்த உறவு இருக்கோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த சோர்வை கொடுக்கும், அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நோயுமே இல்லைங்க, இப்போவும் நோய் இல்லை, ஆனால் ஒரு மாதிரியாகவே இருக்கு, என்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியல, நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றது எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் செய்யக்கூடிய வேலை. அடுத்து இந்த 7ஆம் பாவத்தில் மாந்தி இருந்ததுன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடாதுங்க. கூட்டு தொழில் செஞ்சால் கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு லாஸு, அந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியமான பாவம், ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த 8ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி ஆயுளை பற்றின பயம் வரும். அதாவது நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆயிருமோ, எந்த ஜோசியரை போய் பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்குற கேள்வி அவங்க அதாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு வருவீங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த 8ல் மாந்தி இருந்து அந்த வேலையை செய்ய வைக்கும். அவங்க அதை கண்டிப்பாக கேட்பாங்க. அதே வந்து அடுத்தவங்களுடைய அதாவது இன்சூரன்ஸ் இது மாதிரி, அதாவது அடுத்தவங்களுடைய சொத்து, அடுத்தவங்களுடைய உயில், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தவங்க இறந்து அந்த இறப்புல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் அது வந்து 8ல் மாந்தி இருந்தால் வரும். சரிங்களா? இதான் ப்ளஸ். மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன், இப்போ ப்ளஸ்ஸை சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ல் மாந்தி இருந்தாலும் மாங்கல்ய பணம், அதாவது தாலியே கட்ட முடியாது, கையில் எடுக்க முடியாது, தாலியை கையில் எடுத்து கட்டினதுக்கப்புறம் ஏண்டா இவங்களுக்கு தாலியை கட்டணும் அப்படிங்கிற ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது தான் அந்த 8ஆம் பாவம். சரிங்களா? அடுத்தது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் மாந்தி இருந்தால் நிச்சயமாக அவங்க அப்பா, ஏன்னா 9 நாளே அப்பா, அதுவும் மாந்தி அதுலேயே உக்காந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் பாதிப்பு தொடர்ந்து அந்த ஆண்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்துக்கிட்டா சின்ன வயசுலேயே அப்பா இழந்துறது, இல்லை அப்பா விட்டுட்டு போயிடுறது, இது மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில் தாத்தா அப்படி இருந்தார், இவங்க அப்பா அப்படி இருக்காரு, சித்தப்பா அப்படி இருக்காரு, இந்த மாதிரி ஏதோ ஒருத்தராவது அவங்களுடைய தலைமுறையில் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ல் மாந்தி இருந்தால் முதல்ல நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம அனுபவிக்க முடியாது, அதுதான் பாக்கியங்கிறது. நான் 10 ரூபா சம்பாதிச்சு நானே செலவு பண்ணிக்கிட்டேன்னா அது எனக்கு பிரயோஜனம். நான் 10 ரூபா சம்பாதிச்சு அடுத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அது நமக்கு எந்த விதத்துலையும் பலன் இல்லை. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யக்கூடியது என்னன்னா இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாந்திக்கு 10ஆம் இடம் சிறப்பு. 10, 11 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான இடம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் நடக்கும், தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுலேயும் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அவங்க தொழில் செய்வாங்க. அந்த தொழில் பல தொழில் கூட செய்வாங்க. அந்த தொழில் மூலமாக நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தொழிலால் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதுதான் கொடுத்து அதில் கஷ்டத்தை கொடுக்கறது. சரிங்களா? அப்போ 10ல் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நீ வந்து அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரும்போது திசை நடத்தும் போது கண்டிப்பாக நீ தொழில் செய்வ. அது 10ஆம் பாவம் கெட்டே போயிருந்தாலும் கூட கண்டிப்பாக அவங்க தொழில் செய்வாங்க. அந்த புத்தி மாறும்போது மறுபடியும் அதனுடைய வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் மூத்த சகோதர உறவு கெடும், ஆனால் லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போ அந்த மூத்த சகோதர உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு அந்த பகையோ அல்லது அவங்க இவங்களை விட்டு போயிடுறதோ அல்லது இளம் வயசில் மூத்த சகோதர உறவை இழக்கிறதோ கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஆனால் அந்த 11ல் மாந்தி இருந்தால் மனசில் திருப்தி இருக்காது, லாபமெல்லாம் வரும், ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும், அவங்களுடைய மன நிறைவாக இருக்காது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல மாந்தி. இந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ரொம்ப ரொம்ப என்னங்க ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அது 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். அங்கே போய் மாந்தி உட்காண்டா முதல்ல நிம்மதியாக தூங்க முடியாது. 12ஆம் பாவம் தூக்கம் போயிடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன சுகம். இந்த 12ல் மாந்தி இருந்தாலுமே திருமணத்தை தடை பண்ணும். ஏன்னா அவன் கல்யாணம் ஆகிட்டா
அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அதுக்கும் ஒரு சில தடைகளை கொடுக்கறது இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாந்தி 12ல இருக்கும், வெளிநாடு போயிடுவாங்க. ஆனா வெளிநாடு ஏண்டா போனான்னு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போனா சக்சஸ், ஒரு சிலருக்கு ஏண்டா வெளிநாடு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டாயம் கொடுக்கும். சரிங்களா? இது 12 பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதுல குறிப்பிட்டா அந்த நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், கடக லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், கடக லக்னம் சிம்ம லக்னம்னா திருமணம் தாமதமாகும், 30 வயசுக்கு மேலதான் திருமணம் நடக்கும்னு சொல்லுவோம். அந்த கடக லக்னத்துக்கு 7லயே தான் சனி இருக்காரு. இப்ப கோச்சாரத்துல மகரத்துல சனி போகும்போது அவர் கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கணும், ஆனா நடக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த லக்னத்துல மாந்தி எக்ஸாக்டா பூச நட்சத்திரத்தில் நிக்குது. அப்ப பூச நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா, அது 7, 8ஆம் பாவத்துக்கு அதிபதியா போயிட்டாரு. அப்ப திருமணம் மாங்கல்யம், இது ஆணுடைய ஜாதகம். மாங்கல்யம் திருமணம் விஷயத்த கட்டாயம் தடுத்துருச்சு. நம்ம கோச்சாரத்துல கிரகம் வருது, குரு பாக்குறாரு, சொந்தக்காரங்க தெரிஞ்சேதான் அந்த குடும்பத்துல கொடுத்தாங்க. ஆனா இங்க என்ன பண்ணுச்சுங்க, கரெக்டா சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு, அதனுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப அந்த கிரகம், அதாவது மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது நம்மளுடைய ஜாதகத்துல எந்த பாவமா வருதோ அந்த பாவம் இருக்கும். உதாரணத்துக்கு சனி பகவானோட நட்சத்திரத்துல இருந்தா கண்டிப்பா தொழில் அப்படிங்கறது ஒரு விஷயம் போராடிட்டே இருக்கணும், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அவ்வளவு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஈஸியா வளர்ந்துருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு எஃபர்ட்டுமே போட மாட்டாங்க, போராடிட்டே இருப்பாங்க. அந்த அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வேணா அந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கண்டிப்பா தடை பண்ணி கொடுக்கும். அது லக்னத்துக்கு எந்த பாவமா வருதோ அந்த பாவகம் சார்ந்த அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகளை உறவுகளுக்குள்ளோ அல்லது பொருளாதார ரீதியாவோ ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா கொடுத்தே தான் தீர்வார். சரி, இதுக்கு விடிவே கிடையாதாங்க, இவ்வளவு சொன்னீங்களே இதுக்கு பரிகாரம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அனுபவத்தால அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வர சொல்லுவேன். பரிகாரம்னா பயந்துக்கு வேண்டாங்க, நான் போக சொல்றதெல்லாம் மயானத்துக்கு தான் போக சொல்லுவேன், இடுகாட்டுக்கு மட்டும்தான் போக சொல்லுவேன். அதை யாரையும் கூட்டிட்டெல்லாம் போய் பரிகாரம் பண்ணாதீங்க, நீங்க தான் போய் பண்ணணும்னு சொல்லுவேன். நம்ம சொல்ற மாதிரி அவங்கள கூட்டு போய் பண்ணுங்க, 5000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற அந்த வேலையில இல்ல, நீ தான் போய் உன்னோட கர்மாவை தீர்க்கணும். அப்ப நீ உணர்ந்து போ, அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குதோ அது சார்ந்த ஒரு வேஷ்டியோ துண்டோ எடுத்துட்டு போய் ஒரு மாலை வாங்கிட்டு போய் அந்த சமாதியில போட்டுட்டு ஒரு கற்பூரமத்தை வச்சு மனசார என்னோட கர்மா தீருன்னு சொல்லிட்டு வா, அதுதான் உன்னுடைய கர்மாவை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பேன். அது லக்னத்துல இருந்தா சில கோவில்கள், அதாவது கோயில்கள் போக சொல்லுவேன். அந்த கோயில்களை நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது பேசுறீங்களே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட மைனஸ் முதல்ல நம்ம தொட்டா பிளஸ். வீடு வாங்குவீங்க, நீங்க கார் வாங்குவீங்க, நீங்க ஆகா ஓபன் இருக்க போறீங்கன்னா ரூபாய் பணம் வந்து ஜோசியருக்கு வந்து மாலை ஓட போறாங்க வந்து, ஏங்க எனக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 கோடி ரூபாய் பணம் வந்துருச்சுங்க, நீங்க சொன்னதுனால நீ வேற அந்த அம்மா சும்மா ஏதாவது சொல்லுச்சு பணம் வந்துச்சு அதுக்காக அந்த அம்மா போய் பணமா கொடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஆனா அவங்க பிரச்சனையை தீர்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாங்க, காலத்துக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நீங்க ரொம்ப நெருக்கடியில வராங்க, கஷ்டத்துல வராங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைங்க. அதாவது ஜோதிடர் என்பது என்னன்னா நம்பிக்கை. சொல்லுவேன், டாக்டர் நம்மளும் ஒண்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லுங்க, டாக்டர் உடம்புக்கு மருத்துவம் பார்க்கறாரு, ஜோசியர் மனசுக்கு மருத்துவம் பார்க்கறாரு. அதாவது வந்தோடனே உன் ஜாதகம் அப்படி போயிரு இப்படி போயிரு நீ எதுக்குமே ஆக மாட்டேன், அந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு ஜோதிடர்கள் சொல்லவே கூடாது. நல்லா இருப்பீங்க, இப்ப கொஞ்சம் தற்கால பிரச்சனை
பிரச்சனை அப்படி இருக்கு, இதுல இருந்து நீங்க இதை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. ஒரு தீபம் போய் பத்த வச்சுட்டு வாங்க நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்க நம்பி செய்வாங்க. அந்த நம்பிக்கையை முதல்ல என்ன பண்ணணுங்க, விதைக்கணும். அந்த நம்பிக்கையை விதைக்கும் போதுதான் அது அவங்களுக்கு மரமா வரும். இன்னைக்கு ஒரு மர கண்ணை கொடுக்குறாங்க, இது 10 வருஷத்துக்கு அப்புறம் பல லட்சம் கனிகளை உருவாக்கக்கூடிய இன்னைக்கு கண்ணை வந்து நம்ம அந்த மரக்கண்ணை கொடுக்குறாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜோதிடம் விதைக்கக்கூடிய விதை அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம அவங்களுடைய சந்ததிகள் வரைக்கும் அவங்கள நம்மளால என்ன பண்ண முடியுங்க, நிச்சயமா ஒரு வழி நடத்த முடியும், ஒரு குருவாக இருந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ஜோதிடர்கள் குருவாக மாறணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல மாந்தி இருந்தா விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உண்மையாலுமே அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே போதும், அவங்களுடைய கர்மா விலகிடும். அங்க போய் நம்ம யாகம் பண்ணும், பூஜை பண்ணும், எதுவுமே தேவையில்லை. நான் சொல்றது அதான், போய் மண்ணை மிதிச்சு மனசார சாமி கும்பிட்டுவாங்க. உங்களுடைய ஆத்மா இந்த ஜீவன் அந்த சிவனோடு கலக்கணும். அதுதாங்க சித்தர்கள் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொரு கோயிலையும் உருவாக்கி வச்சு அவங்களுடைய ஜீவனை அந்த சிவனுக்கு கொடுத்தாங்க. அதாவது அந்த தெய்வங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. அதுதான் கோயில்கள், அதுதான் வழிபாடு. அப்ப கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆத்மார்த்தமா இது பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்ப விஜயாவதி வந்து பாத்தீங்கன்னா இழந்த பொருளை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். நான் சொல்லி நிறைய பேர் போயிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தா, அவங்களுக்கு 2ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை இருந்தா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்க. மாசத்துல ஒரு நாள் அவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து ஆகணும், வேற வழியே இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூந்தோட்டம் இருக்கக்கூடிய தில தர்ப்பணபுரி, அதாவது இப்ப சொல்லக்கூடிய இந்த ஸ்தலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய அந்த இப்ப தில தர்ப்பணபுரியில பாத்தீங்கன்னா தசரதனுக்கு மோட்சம் கிடைச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் கோவில் பாத்தீங்க அப்படின்னா ராமருக்கு அங்க வந்து பிரம்மகதி தோஷம் ஏற்படுத்தின நிவர்த்தி பண்ண ஸ்தலம் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுமே மனிதனாக பிறந்து தன்னுடைய கர்மாவை இந்த பூமியில தான் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு கிரகம் சொல்றாங்க இல்லையா, சூரியன் சாபம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலங்கள், சந்திரன் சாபம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலங்கள், அந்த இடத்துக்கு போனா சந்திர தோஷம் நிவர்த்தி ஆயிரும், சூரிய தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அதாவது கடவுளாகவே இருந்தாலும் மனிதனாக பிறந்தால் கர்மா உண்டு. அந்த கர்மாவை தீர்த்துட்டு போன இடம் தான் நம்ம அற்புதமான நம்ம வாழக்கூடிய இந்த பூமி. சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த பூமியில வாழ்ற நம்மளும் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டின அந்த வழிபாட்டுகள் மூலமா நிச்சயமா நம்மள சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து திலதர்ப்பணபுரி, அங்க போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அமாவாசை பூஜை நடக்கும். மாசத்துல ஒரு நாள் கிடையாதுங்க, தினந்தோறும் அமாவாசை பூஜை நடக்கும். அங்க போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமா சரியாயிடும். வேண்டாம் எங்களால முடியலைங்க, 5000 10,000 செலவு பண்ண வேண்டாம், சும்மா போய் சாமி கும்பிட்டுவாங்க, மனசார கும்பிட்டுவாங்க, அதுவே போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தா பாலக்காட்டுல இருக்கக்கூடிய கேரளா ஐவர் மடம், அங்க போயிட்டு வாங்க. நிச்சயமா அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி பகவான், அதாவது அங்க போயிட்டு வந்தா மட்டும் என்னங்க நடக்கும், அது எப்படி மாந்தி பக்கத்து கட்டத்துக்கு போயிடுவாரான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் போக மாட்டாரு, அதனுடைய தாக்கம் குறையும். நம்ம எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டுகள் மூலமா என்ன நடக்கும்னா விதி நடக்கிறது நடந்துதான் தீரும். ஆனா சின்னதா, அதாவது பெருசா தலைக்கு வரக்கூடியது தலைப்பாக்கோட போச்சுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விதி ஆக்சிடென்ட் நடக்கணும்னு விதி இருந்தா நடக்கும், உடம்புல ஒரு உறுப்பு போகணும்னு விதி இருந்தா ஒரு உறுப்பு போகும், கால் போறதுக்கு பதிலாக விரல் போகும், அவ்வளவுதான். அதை என்ன பண்ண, நம்ம இறைவன் கிட்ட சரணாகதியா அடையணும், அப்பதான் அந்த விஷயங்களை நம்மளால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது 4ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா தயவு செஞ்சு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, வீடு வாங்கறதுக்கு முன்னாடி அப்படியே வீடு வாங்கி கட்டு எனக்கு நிம்மதி இல்லைனாலும் ஒசூர்ல இருக்கக்கூடிய சூரிய சந்திரேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி நிச்சயமா உங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுப்பார். சரிங்களா? அடுத்து 5ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம், அங்க போய் அந்த 3 அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த திருவெண்காடை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த 5ஆம் பாவம், அதாவது காசிக்கு நிகரான ஸ்தலங்க. அதனாலதான் காசியில போய் திதி கொடுக்க முடியும் திருவெண்காடு, அது வந்து அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய பூர்வ ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தினாலே இறப்புங்க, அவ்வளவுதான். இறந்தவங்களுக்கு நீங்க போய் தர்ப்பணம் கொடுத்தீங்கனாலே மாந்தி பகவானுடைய அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா 2 தலைமுறையா நாங்க எதுவுமே கொடுத்ததில்ல, எங்க அப்பாவுக்கு நாங்க தீதி கொடுத்ததில்லை, எங்க அம்மாவுக்கு நாங்க கொடுத்ததில்லை. ஒவ்வொருத்தரும்
நம்ம பிறந்ததோடைய கடமையே நம்ம பெற்ற தாய் தந்தையருக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது தான். அதை கண்டிப்பா முறையா செஞ்சுட்டு வந்தாலே எந்த கிரகங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, நின்று பார்க்கும். ஏன்னா நம்ம பெற்ற தாய் தந்தை தான் என்னங்க நமக்கு முதல் கடவுள். அப்ப அந்த தாய் தந்தையரை வழிபாடு பண்றதும், அந்த தாய் தந்தையரை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதும், அந்த தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை கண்டிப்பா கொடுத்துதான் தீரணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா அழகர் கோயில் இருக்கக்கூடிய கள்ளழகர், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்தது 7ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோவில். சரிங்களா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த திருமண தடை, திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அல்லது கனவு மனைவி ஒற்றுமை இல்லை, ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு, நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க அந்த சித்திரகுப்தர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணிட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா நன்னிலத்துல இருக்கக்கூடிய சீயாத்த மங்கை, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து 9, 12 இந்த 2 பாவத்துக்குமே பத்ரகாளியம்மன், திருவக்கரை பத்ரகாளியம்மன் அல்லது முக்கிரமான தெய்வங்கள், எந்த தெய்வமா இருந்தாலும் சரி முக்கிரமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த 9, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி பகவான் தன்னுடைய தாக்கங்களை குறைத்துக் கொள்வார். சரிங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நான் மாந்தியை பேசுற ஐடியாவே நேற்று வரைக்கும் இல்லை. திடீர்னு ஐயா சொல்லிட்டாரு நீங்க மாந்தியை பத்தி பேசுங்கன்னு. இந்த பிரபஞ்சம் எதை சொல்லுதோ அதை நம்ம செயல்படுத்துறோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு மாந்தியை பத்தி பிரபஞ்சம் பேச சொல்லியிருக்கு. இதன் மூலமா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் மாந்தி பகவானுக்கும் சரவண பகவத்கீதை அறிவாலயம் நிறுவனர் நம்ம பரணி பாரதி ஐயாவுக்கும் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். 10 கோயில் இல்லை, 10, 11 தான். 10, 11 தான் நல்லா இருக்கு. அற்புதமான முறையில் மாந்தியோடைய மாயாஜாலங்கள் எப்படி அப்படின்ட்டு 12 பாவத்துக்கு அவருடைய ஜாலங்களை கொஞ்சம் அழகாக ஜாலம் பண்ணி வார்த்தைகள்லாம் பேசினாங்க. நம்முடைய சரவண பகவத்கீதை அறிவாலயத்தின் சார்பாக நம்முடைய சரவண பகவத்கீதை அறிவாலயத்துடைய செயலாளர் கோமதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் ஒரு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்த புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டில் அலுவலகம் இருக்கு. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8508510003. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டோம், எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் சந்தேகம் கேட்கலாம். நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.